அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும்போது விசேஷமான நாட்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜருடைய ஒரு சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனை, இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பாக வருதுங்க. ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க. அதை விட இந்த ஆவணியில் வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது. என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமான் நடராஜர் உங்களுக்கு தருவார். முடிஞ்ச வரையும் தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாங்க. அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும் போது நமக்கு அத்தனை விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள். 15 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்புங்க. இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாளய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பட்ச ஆரம்பம் அப்படிம்பாங்க. இந்த மகாலய பட்ச ஆரம்பம் என்னன்னா 15 நாட்கள் நடக்குங்க. அதாவது இந்த பௌர்ணமி பிரதமையிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு அனுஷ்டானமா இருக்கிறது, சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் இருப்பாங்க. இருப்பினும் நம்ம என்ன செய்யலாம்னா செப்டம்பர் 11ஆம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்ப்பணம். பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூத்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்பாங்க. அதுபோல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி, தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனாலும் தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேசி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம்பாங்க. அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க. இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா முக்கியமா எல்லா குலத்தார்களும் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும். எம்பெருமான் பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை, புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு மோட்சத்தை அடையணும். இந்த பூலோகத்திலேருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் எம்பெருமான் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம். அதுல நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க. இது எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது முடிவு காலம். இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க, இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சாரப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப 6 மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா, 1 வருடம் கழிச்சு கொடுக்கலாமா, இந்த மலை கோயிலுக்கு போகலாமா, இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அந்த இறந்தோருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம். அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 22ஆம் தேதி 2025 மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த 9 நாட்களும் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில தான் இது ஆரம்பிக்கும். மேற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும் பொழுது உங்களுக்கு சொல்றேன். மீன ராசி நேயர்களே, அற்புதமா ஆனந்தமா இருங்க, மகிழ்ச்சியா ஃபர்ஸ்ட் இருங்க, மன கஷ்டத்தை நீக்கிக்கிங்க. செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதம் மழையாக இருந்த பிரச்சனையெல்லாம் தவிடுபொடியாகி படிப்படியா அப்படியே குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஆவணி மாதம்
இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஆனந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும். பயப்பட வேண்டாம். முன்னோருக்கு திதி கொடுக்கணும் அவசியம். மகாலயபட்ச அமாவாசைத்துல வரக்கூடிய இந்த பச்சை காலங்கரங்களுடைய அமைப்புல 15 நாட்கள் நல்ல சிரத்தையா இருங்க. என்கிட்ட வாடிக்கையாளர்கள் சொல்றாங்க, நான் ரேவதி நட்சத்திரம் மேடம், நான் நான்வெஜ் சாப்பிட்றத கூட நிறுத்திட்டேன் உங்களோட வீடியோ பதிவை கேட்டு அப்படின்னாங்க. அப்ப நமக்கு ஜென்ம சனி, அஷ்டமத்து சனி, அதே போல 7.5 பகவானுடைய சனி அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா ஒரு சனி பகவானுடைய தாக்கத்துல இருக்கும் பொழுது அது 2 விஷயம். ஜென்மத்தில இருந்து 7.5 இருக்கும் போது நிறைய பேத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமானம் விஷயத்துல தடுமாற்றம் எல்லாமே இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல, சரியான சிந்தனை என்ன ஓட்டமே தடுமாற்றமா இருக்கு, தூக்கம் எல்லாமே போச்சுங்க அப்படிங்கிற கூடிய புலம்பல்கள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப ஆரோக்கியத்துல கவனம் தேவை. எதுலையுமே புதிய முதலீடுகளும் அதிகமான முதலீடு போட்டு நிதானம் தேவை. அப்படி எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி, சினிமா துறை, கலைத்துறை, அதே போல நீங்க இருக்கக்கூடிய அரசியல், அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் உங்களுக்கு கோச்சார கிரகக்கூடிய அமைப்பை வச்சுதான் சொல்றோம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கறனால ஏதாவது பெண்ணால் தொடர்பு, பெண்களால் ஒரு ஆதாயமும் உண்டு. இந்த மாசம் செப்டம்பர் மாசம் பண வரவு உண்டு. வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆடம்பர தேவைகளுக்கு அவசியம் கடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கேந்திரத்துல குரு பகவான் இருக்கார். குழந்தைகள்னால சில பிரச்சனைகள், குழந்தைகளை குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே செப்டம்பர் மாசம் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், புதன், கேது இருக்கனால மாமனுக்கோ அல்லது அம்மா அப்பா வழியிலேயே உடல் தொந்தரவுகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் மீனராசி நேயர்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கோச்சார கிரகம் என்னதான் இருந்தாலும் செவ்வாய் சமசப்தமமாக பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உறவுகள் பிரச்சனைகள்ல இனிமே தீரும், அல்லது பிரச்சனையில தான் ஓடிட்டு இருக்க மேடம் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு ஒத்துமையா இருந்து நான் இருக்கேன், நான் உன்னை விடுவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய, ஆதரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக செப்டம்பர் மாதம் மீனராசிக்கு இருக்கு. அப்ப உறவுகளால ஒரு சப்போர்ட் உண்டு. அதே நட்பு வட்டாரத்துல அப்படிங்கும் போது சின்ன சின்ன தடைகளோ மனக்கசப்போ அகலும் அப்படிங்கிறதையும் செப்டம்பர் மாசம் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். தொழில் சார்ந்து அலைச்சல்கள் இருக்கும், தொழில் சார்ந்த பயணங்கள் இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப விசேஷமாக வெளிநாடு போங்க, வெளியூர் போங்க, வெளி மாநிலம் போங்க, வெளி மாவட்டம் போங்கன்னு தள்ளிக்கிட்டே இருக்கு. ஏன்னா குரு பாக்குறார். அதனால தொழில் சார்ந்தோ கல்வி சார்ந்தோ மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப குரு எப்பயுமே நான் சொல்லுவேன், உங்களுடைய அதிபதி ஆதிக்கம் யாருங்க அப்படின்னா உபயராசியாக இருந்து ஜலராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் தான். குரு கேந்திரத்துல இருக்காரு. கேந்திரத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்லா கேட்டுக்கணும். அப்ப 10ஆம் இடத்தை எந்த இடத்தை பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தனுஷுவை பாக்குறாரு. தனுஷுவை பார்க்கும் போது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய நடக்கும். சில விஷயங்கள் தொழில் சார்ந்த மாற்றம் உண்டு, உத்தியோகம் சார்ந்த இடமாற்றம் உண்டு. இதெல்லாம் இருந்தாலும் கோயிலுக்கெல்லாம் போகணுங்க. நிறைய விஷயங்கள் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேங்க அப்படிங்கும் போது ஒரு யாத்திரைக்கு போறது, கோயில் சார்ந்ததுக்கு போகும்போது வேண்டுதல் பிரார்த்தனைகள்லாம் கொஞ்சம் தள்ளி தான் போயிட்டு இருக்குதுங்க மேடம்னா கண்டிப்பா அது நிறைய நம்ம அனுபவத்துல கேட்டுட்டு இருக்கிறது. ஸோ தள்ளி போகக்கூடிய காரியங்கள்லாம், தள்ளி போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் குருவருள் திருவருள் உங்களுக்கு என்னைக்குமே அனுகிரகம் உண்டு. உங்க ராசிநாதனாக இருக்கிறனால பல விஷயங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு யோகம் உண்டு. உங்க குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க. இந்த மாசம் நல்ல ஒரு கௌரவமா அந்தஸ்தா விளையாட்டுத்துறை, இசைத்துறை, எந்த ஒரு துறையில இருக்காங்களோ அந்த துறையில ஜெயிச்சுட்டு வெற்றி பெற்றுட்டு வருவாங்க. அதெல்லாம் கவலையே விடுங்க. நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்து எப்பயுமே மீனத்துக்கு சொல்லுவேன், லக்னம ராசி உங்க பிள்ளைங்க ஏதாவது சாப்பாடு போடுங்க, கவலைப்படாதீங்க அப்படின்பேன். ஏன்னா 5ஆம் இடத்துக்குள்ள குரு உச்சங்க. 5ஆம் இடத்துல குரு உச்ச கடகத்துல இருந்தாலும் பூர்வ புண்ணியம் அங்க செயல்பாட்டுக்கு வரணும். அந்த செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்துக்கணும். இதெல்லாம் பார்த்தாதான் இந்த கிரக அமைப்பும் இந்த கோச்சார பலனும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமே நடக்கும். இதெல்லாம் இல்லைங்க எனக்கு குழந்தை பிறந்தனதான் ஒரு யோகம். நான் குழந்தை பிறந்துச்சுங்க, என் பையன் பிறந்தான், அப்படியே சேஞ்ச் ஆஃப் த லைஃப்ங்க. ஏங்க கொஞ்சம் தாங்க, ஒரு சின்ன இடம் தான் வச்சிருந்தேன், சொந்த வீடு கூட இல்லை. ஆனா எப்படி சம்பாரிச்சேன், எப்படி இந்த கனெக்டிவிட்டி வந்துச்சு, எப்படி இந்த கம்யூனிகேஷன் வந்துச்சு, எப்படியெல்லாம் இப்படி மாற்றம் ஏற்படுச்சுன்னே தெரியலங்க. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எங்கேயோ நான் யோகத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிறது
குழந்தை பிறப்புக்கு பிறகு கூட ஒரு மனிதனுக்கு அற்புதமான வளர்ச்சி பாதையை காட்டக்கூடிய காலகட்டம் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு, ஒரு சொல்யூஷனை எடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாற்றத்துல இருந்து அந்த மாற்றம் எப்படி நமக்கு ஒரு முன்னேற்றத்தை தருது அப்படிங்கிற ஒரு விடிவு காலம் இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்கு மீனராசிக்காரங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இத்தனை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வழிபாடு சொல்லிடணும்ல அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் நீங்க எடுக்கக்கூடிய வழிபாடு ஃபர்ஸ்ட் கந்த சஷ்டி கவசம் நல்லா பாராயணம் பண்ணுங்க. அதை கேட்டுட்டே வரணும். செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ எல்லா நாளும் கேட்டாலும் உங்களுக்கு பரவாயில்ல. அம்பாள் வழிபாடு எடுங்க, சிறப்பா இருக்கும். பார்வதி தேவி அல்ல லட்சுமி தாயாருடைய தேவியோட வழிபாடு எடுங்க. ஆரோக்கியமாகவும் செல்வ வளமும் கடன் பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை நிறைய பேத்துக்கு நீங்க ஜென்மசனி விலகணும், கஷ்டம் நீங்கணும்னா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பேசிட்டு இருக்க குருவா இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல வாழ்த்துக்களை போடுங்க. உங்களுக்கு அதுவே கர்ம வினையை குறைக்கும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த மாதம் அடுத்த பலாபலனில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.